ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா உமன்ஸ்க்கும் நியூசிலாந்து உமன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்போட 4th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 4th அக்டோபர் ஈவினிங் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்தியன் டைம் படி. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் துபாயில் வச்சு தான் நடக்குது. இந்த உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 20ஆம் தேதி, அதாவது 18 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நடத்தி முடிக்கிறாங்க. ஸோ குறிப்பாக ஒரு நாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஈவினிங் 3:30க்கு ஒரு மேட்சும், நைட்டு பார்த்திங்க அப்படின்னா 7:30க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பர்டிகுலர்லி பெர் டேல முக்கியமான மேட்சஸ்க்கு மட்டும் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ மற்ற மேட்சஸ்க்கு எல்லா மேட்ச்க்குமே பார்த்திங்க அப்படின்னா டீம்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்தியா நியூசிலாந்து மேட்ச் இந்தியாவுக்கு இந்த பர்டிகுலர் சீரீஸில் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் பார்க்கல நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சுக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து நல்லாவே கிளிக் ஆகிட்டு இருக்கு. லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், அதுவும் நல்லாவே கிளிக் ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த துபாய் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக லாஸ்ட் மேட்ச் UAE உமனுக்கும் நமீபியா உமனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நடந்த மேட்ச் 2 அக்டோபரில் நமீபியா பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்ச் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த கிரவுண்டு லோ ஸ்கோரிங் பிச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் அதிகமாக இருக்கும். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நடந்த மேட்சஸில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ்ட் 3 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 66 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா 70 ரனுக்கு 2 விக்கெட் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் 98 for 5, ஸோ 20 ஓவர்ஸ் கண்டக்ட் பண்ணி ஃபுல்லாக பிடிச்சி மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் 91க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. தேர்ட் மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 71 அடிச்சிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் வந்து 72 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 மேட்சஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 24 விக்கெட்டும் ஸ்பின் போலர்ஸ்க்கு 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. வென்யூ பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 இன்டர்நேஷனல் உமன்ஸ் T20 போட்டிகள் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 முறையும் பேட்டிங் செகண்ட் 3 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 180க்கு கீழே தான் அந்த 5 மேட்சுமே ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 80-100. ஸோ ஒரு 20 ஓவர் மேட்ச்சில் 80-100 அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பவுண்டரி டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலுமே ஒரு 130 ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹையஸ்ட் ஸ்கோர் நமீபியா அடிச்சிருக்காங்க 114க்கு 1. லோ ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா UAE 66க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக யாருக்கு எப்படி விக்கெட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 7 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு மட்டும் ஒரு 2 விக்கெட். ஓவரால் பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் 9 விக்கெட் பேஸ் போலர்ஸ்க்கும் 3 விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 6 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 1 விக்கெட்டும். செகண்ட் இன்னிங்ஸில் ஈச் போலர்ஸ் வந்து ஒரு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. தேர்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு 2, ஸ்பின்னுக்கு 3, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ்க்கு 3, ஸ்பின்க்கு 2 சொல்லி ஈக்குவல் சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ 4th மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் 3, ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த விக்கெட்டும் இல்லை. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு எந்த விக்கெட்டும் இல்லை, ஸ்பின்னர்ஸ்க்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸில் எந்த டைப் ஆஃப் போலர்ஸ்க்கு விக்கெட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேஸ் போலருக்கு மொத்தமாக 24 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியமுக்கு விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃபாஸ்ட்க்கும் விக்கெட் வந்து கிடைக்கல. ஸோ டெத்தில் போடக்கூடிய போலர்ஸு, கட்ரஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 23 விக்கெட்ஸ், அதாவது இனிஷியல் ஸ்விங்கோடு போடக்கூடிய போலர்ஸ்க்கும் டெத்தில் போடக்கூடிய போலர்ஸ்க்கும் நல்லா விக்கெட் கிடச்சிருக்கு. மிடில் போல் பண்ணக்கூடிய போலர்ஸ்க்கு பெருசாக விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா 11 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. லெக் பிரேக் 3. ஸோ ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 8. மற்ற டைப் ஆஃப் போலர்ஸ்க்கு விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. இப்போ ஹெட்வேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா உமன் வர்சஸ் நியூசிலாந்து உமன்ஸில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 13 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. அதை 4 முறை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. 9 முறை நியூசிலாந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப 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 இந்தியாவுக்கு முக்கியமான மேட்ச். இந்த கேம் வின் பண்ணாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸோட நெக்ஸ்ட் கேம் வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்தியா பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 5 T20யில் 4 T20 பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து லாஸ்ட்டில் 5 மேட்ச்சில் எதுவுமே வின் பண்ணல அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிய வருது. ஸோ இப்போது இந்தியன் உமன்ஸோட பிளேயிங் 11, ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11ஓட தான் இந்தியா உமன்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஷெஃபாலி வர்மா ஆஸ் யூஸ்வல், ஸ்மிருதி மந்தனா ஓப்பன் பண்ணுறாங்க. ஹர்மன்பிரீத் கவுர், ஜெமிமா ராட்ரிகஸ், ரிச்சா கோஸு, ஸோ தீப்தி சர்மா, பூஜா வஸ்ட்ராக்கர், ஸ்ரீயங்கா பட்டேல், அருந்ததி ரெட்டி, ராதா யாதவ். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா
ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமோட பிளேயிங் 11 அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸை நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எந்த பவுலர்ஸ்க்கு எந்த மாதிரி ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்டிகுலர் டீமில் எத்தனை பவுலர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரேணுகா சிங், ரெண்டாவது ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, ஸ்ரேயங்கா பட்டேல், பூஜா வஸ்ட்ராக்கர், தீப்தி சர்மா. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர், ஷஃபாலி வர்மா. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 பிளேஸ். இதுலேயும் ஜெமிமா ராட்ரிகஸ் வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் போல் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் விக்கெட் கீப்பர் ஸ்மிருதி மந்தனாவும் ஆஃப் ஸ்பின் போல் பண்ணுவாங்க. ஸோ போலிங் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் அந்த மேட்ச்சுக்கு எந்த பவுலர் தேவையோ அவங்கள தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நார்மலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் ஃபஸ்ட்டு இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மா, ரெண்டாவது ரேணுகா சிங் தாக்கூர், ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயங்கா பட்டேல், நாலாவது பார்த்திங்க அப்படின்னா ராதா யாதவ். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸ் அருந்ததி ரெட்டி குவாலிட்டியான ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம், பூஜா வஸ்ட்ராக்கர், அந்த 2 பவுலர்ஸும் ட்ரை பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ இந்தியா உமன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஷஃபாலி வர்மா 61% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. T20s பொறுத்த வரைக்கும் 25 ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்கட்டில் 29, வெனியூவில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. ஷஃபாலி பேட்டிங் ஃபஸ்ட்டு நல்ல பிக்கு. ஸோ சேஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பிக் பண்ணலாம். ஆனால் சிபிசி எந்த இன்னிங்ஸ் ப்ரோ ட்ரை பண்ணலாம்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மிருதி மந்தனா 86% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் T20யில் 28 ஆவரேஜ். ஹெட்கட்டை பொறுத்த வரைக்கும் 28, வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் சேசிங்கில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ இவங்களுக்கு கேப்டன், இவங்களுக்கு விசி. ஸோ சேசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா மந்தனா ஆஸ் யூஸ்வல் கேப்டன், ஷஃபாலி விசின்னு கூட ஒரு டீம் நீங்கள் மேக் பண்ணலாம். கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 2 பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஷஃபாலி ஃபஸ்ட் பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. மந்தனா ஃபஸ்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் இருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு டீமை நீங்கள் மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர் 41%. இந்த டோர்னமெண்ட்டில் ஒன் டவுன் இறங்குற மாதிரியான டாக் போயிட்டுருக்கு. அப்படி ஒன் டவுன் இறங்குனாங்க, அதாவது லைன் அப்பில் ஒன் டவுனில் மென்ஷன் ஆகியிருந்தாங்க அப்படின்னா விசி நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு மேட்சை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான பிளேயர். 173 T20 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 3400க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருக்காங்க. 32 விக்கெட்ஸ் கிட்ட தூக்கியிருக்காங்க. ஸோ ஹெட்கட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 212 விக்கெட்ஸ் இதுவும் எடுத்தது கிடையாது. வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ரீசெண்டாக பெருசாக ஃபார்மில் இல்லாட்டாலும் பிக் மேட்ச் பிளேயர் மஸ்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி ஒன் டவுன் இறங்கினா மட்டும். நெக்ஸ்ட் ஜெமிமா 25% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜெமிமாவை ஒன் டவுனில் மென்ஷன் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஜெமிமாவை போத் இன்னிங்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதிக நம்பிக்கையோட ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ குறிப்பாக T20ஸில் 30 ரன் ஆவரேஜ், ஹெட்கட்டில் 40 இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆவரேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பாக அந்த ஸ்கோரை வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ பெருசான டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ 40 ரன் ஆவரேஜ் இருந்திருக்கு அப்படின்னா 35 ரன்லேருந்து 38 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு பெஸ்ட் விசி ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஜெமிமா ராட்ரிகஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிச்சா கோஸ் சேசிங்கில் ஒரு எக்ஸ்ட்ரானரியான விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். ஸோ ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் கூட ஒரு நெட் செஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. குவாலிட்டியான பேட்டிங் ஷோ வந்து அந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இல்லாட்டாலும் பிக் மேட்ச் பிளேயர் சேஸில் நல்ல பிக்காக இருப்பாங்க. ஸோ ஆப்போசிட் டீமோட விக்கெட் கீப்பர் கொஞ்சம் டாப்பில் இறங்க ரீசன் காண்டி கொஞ்சம் பார்த்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம 7th பிளேஸ் பிக் பண்ணல டீட்டெயில் வந்து அதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் தீப்தி சர்மா போத் இன்னிங்ஸும் மஸ்ட் பிக்கு. ஸோ ஹெட்கட் பொறுத்த வரைக்கும் 43 ரன் 6 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டு, வெனியூவில் ப்ளே பண்ணல. ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு பிச்சு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ தீப்தி சர்மா பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து டெத்துலையும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ பவுலிங் யூனிட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். தீப்தி சர்மா பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க. பட் ஃபஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் கிராண்ட் லீகில் வீசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பூஜா வஸ்ட்ராக்கர் 80%. ஸோ இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்டாக ஃபார்ம் பெருசாக இல்லை, பட் ஹெட்கட்டில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் பவுலிங் நல்ல பிக்காக இருப்பாங்க. ஸ்ரேயங்கா பட்டேல் வந்து 29% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்கட் ப்ளே பண்ணல, வெனியூலையும் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. 2 விக்கெட் வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பவுலிங்கில் ஃபோக்கஸ்லி பார்த்திங்க அப்படின்னா இவங்களை நீங்கள் செகண்ட் பவுலிங் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்கில் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அருந்ததி ரெட்டி. ஸோ உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 நல்லா போயிருந்தது. 3% ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்விங்கு கிடைக்கும். இனிஷியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்விங் கிடைக்கும். பட் எக்கனாமி 8 கிட்ட இருக்குது. 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹெட்கட்டில் வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் பவுலிங் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டெத்தில் பவுலிங் போடுவாங்களான்னு கேட்டால் ரிஸ்க் தான். என்னை பொறுத்த வரைக்கும் டெத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 64% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நல்லா விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான bowling பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ T20 கிரிக்கெட்டில் ஒரு நல்ல பிளேயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. ஹெட் ஹெட்டில் 5 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டு. அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து செகண்ட் பவுலிங்லையும் ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் அஸ் பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ரேணுகா சிங் தாக்கூர் ஸ்ட்ரைட்டாகவே ஃபஸ்ட் பவுலிங்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு. ஹெட் ப்ளே பண்ணல, வென்யூவில் ப்ளே பண்ணல. ஃபஸ்ட்டு பவுலிங்லனா இனிஷியல் ஸ்விங்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து டாப் ஆர்டர்ஸாக கொலாப்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பவுலிங் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நியூசிலாந்து பேட்டர்ஸ் இவங்களை டாமினேட் பண்ணி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங் மஸ்ட் பிக்கு விசி கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில். ஸோ ஷஃபாலி வர்மாவை பார்த்தீங்க அப்படின்னா மெலியா கர் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹர்மன்பிரீத் கௌரை பார்த்திங்க அப்படின்னா கஸ்பருக்கு ஒரு முறையும், ஜாஸ்கர் ஒரு முறையும், மெலிகர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறையும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்மிருதி மந்தனாவை மெலியாக்கர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறையும், தஹூஹூ ஒரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெமிமா ரோட்ரிக்யூஸை, ஜோஸ்மேரி மேயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. தென் லாஸ்ட்டாக ரிச்சா கோஸை, சோஃபி டெவைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 முறையும், தீப்தி சர்மாவை, சோஃபி டெவைன் ஒரு முறையும், மெலியாக்கர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறையும் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த 2 ஓப்பனர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஹர்மன்பிரீத் பார்த்திங்க அப்படின்னா டாப் 4ல் மஸ்ட்டாக இறங்கிடுவாங்க. ஸோ இந்த டாப் 4மே நான் மஸ்ட்டாக டிக் பண்ணிக்கிறேன். தீப்தி சர்மா, ஸோ ராதா யாதவ், அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயங்கா பட்டேல் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க இந்தியாவில் மஸ்ட்டாக ரேணுகா சிங் தாக்கூர் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக நீங்கள் ரேணுகா சிங்கை பிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹர்மன்பிரீத் 1-1 வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்ரேயங்காவுக்கு பதிலாக ஃபஸ்ட் பவுலிங்கில் ஸ்ரேயங்கா தேவையில்லை. ஸோ ரேணுகா சிங்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசிக்கு பெஸ்ட்டான பிக்கு இப்போ இந்தியா டீமில் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மந்தனா ஒரு டாப் பிக்காக வந்துருக்காங்க. ஸோ 2வது பார்த்திங்க அப்படின்னா சேஃபான ஆப்ஷனில் தீப்தி சர்மா இருக்காங்க. ஸோ 3வது சேஃபான ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் ஷஃபாலி வர்மா. ஸோ 3 பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக்குக்கு நீங்கள் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா தீப்தி சர்மாவும் ஒரு கேப்டன் போகிறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டீமில் ஜெமிமா ரோட்ரிக்யூஸு, ஹர்மன்பிரீத் கௌர். ஸோ இந்த 2 பிளேஸும் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்கி ஆப்ஷனில் இருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூர், ராதா யாதவ், இந்த 4 பிளேயரையும் இந்த பார்த்திங்க அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இதில் ஹர்மன்பிரீத் கௌர் சேஸில் நல்ல பிக்கு, ஜெமிமா ஃபஸ்ட் பேட்டிங் நல்ல பிக்கு, ராதா யாதவ் செகண்ட் பவுலிங்லையும், ரேணுகா சிங் தாக்கூர் ஃபஸ்ட்டு பவுலிங்லையும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூசிலாந்தோட பிளேயிங் 11. ஸோ இதில் குறிப்பாக நம்ம பார்க்கல ஓப்பனர்ஸ் சுசி பேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சோஃபி டெவைன் கூட ஓப்பன் பண்ணுறாங்க. அமேலியா கர் முண்டை ஒன்று. ஸோ ஹலிடே பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 4ல் வராங்க. காஸ்பருக்கு நம்பர் 5. ஸோ பிளைமரு, க்ரீனு, கெர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேசன், ஜோன்ஸு, தென் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டஹூஹூ, எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் டஹூஹூ. ஸோ உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் கூட பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான பவுலிங்கில் டீசெண்டான பேட்டிங்கும் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் யூனிட் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டாக அமேலியா கெர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸை பவுல் பண்ணிடுவாங்க. குவாலிட்டியான டாப் கிளாஸ் லெக் ஸ்பின்னரு. ஸோ மஸ்ட்டாக உங்கள் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அமேலியா கர் ஃபஸ்ட்டு இருக்காங்க. 2வது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் டஹூஹூ அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸை பவுல் பண்ணுவாங்க. 3வது கார்சன். 4வது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் டெவைன். ஸோ டெவைன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அவங்க அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. கேப்டனும் கூட ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்டு ஆர்சிபியோட ஓப்பனிங் பிளேயரு. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். காஸ்பருக்கு ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸில் தஹூஹூ இருக்காங்க. 2வது டெவைன். இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நியூசிலாந்து பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்ஸை பார்த்திங்க அப்படின்னா 80% ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 23 ஆவரேஜாக வந்து இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இவங்களோட ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மி. செகண்ட் பேட்டிங்கில் நல்லா ஆடி இருக்காங்க. பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீமுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. அது எல்லாமே சின்ன டீம்ஸ் அப்படிங்கிற ரீசன்காண்டி அதை நம்ம பெருசாக மைண்டில் ஏற்ற வேண்டாம். ஸோ பெரிய டீம்ஸ் 2 ப்ளே பண்ணியில் தான் அந்த கிரவுண்டோட உண்மையான ஸ்ட்ரென்த் வந்து தெரிய வரும். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். விசிஆர் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கி தான். அஸ் அ பிளேயராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் கேப்டன் சோஃபி டெவைன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 326 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்மும் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ சேஸில் டெவைன் எக்ஸலண்ட்டாக ஆடுவாங்க. ஃபஸ்ட் பவுலிங்கில் நல்லா பவுல் பண்ணி விக்கெட்டும் எடுப்பாங்க. ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணல ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட் அமேலியாக்கர் 95% ஒருத்தான்னு கேட்டால் மஸ்ட் பிக்கு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 8 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காங்க. டெபு மேட்ச் உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் கூட இருக்கட்டும், பிக் பாஸ் லீகாக இருக்கட்டும் 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் லீக் தான் நினைக்கிறேன் சம்திங் ஓவர்லேயே ஹேட்ரிக் விக்கெட் கூட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க. ஸோ பேட்டிங்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பவுலிங் போட்டால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணால் மெலியாக்கர். ஸோ மஸ்ட்டு கேப்டனுக்கு எலிஜிபிளான ஃபஸ்ட்டாக தெரிய வராங்க. நெக்ஸ்ட்டு ஹாலிடே பொறுத்த வரைக்கும் 11% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் பெருசாக ஆவரேஜ் இல்லை. லைனில் ஃபீல்டிங் நிற்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்களாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் பங்களாதேஷில் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பிளேயர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மைண்டோட பிக் பண்ணியிருந்தோம். பட் அவங்களுக்கு பெருசாக பாயிண்ட்ஸ் கிடைக்கல. ஒன்டோ நேரங்கிற ராட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடி ஒரு 36 ரன்ஸ் கிட்ட ப்ளே பண்ணியிருந்தாங்க. லைனில் இருந்து 2 கேட்சும் பிடிச்சிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களாம் கிராண்ட் லீக் பிக் தான். பட் இவங்க கூட கம்பேர் பண்ணல நல்ல பிளேயர்ஸ் வந்து கீழே நிறைய இருக்காங்க. நெக்ஸ்ட் 15% பிக் பண்ணிக்கக்கூடிய கர்ஸ்பர்க்கு நல்லா நோட் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எப்போவுமே உமன்ஸ் கிரிக்கெட்டில் டிமாண்ட் அதிகம். ஸோ விக்கெட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எடுப்பாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கூட. 8 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 2 விக்கெட் வந்து நான் இவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் எதிர்பார்க்க. 15% லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்காங்க. மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளைமர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணலாம். பெருசாக பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ பேட்டிங் பவுலிங் பெருசாக வந்து இருக்காது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேடி கிரீன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இப்போ ஷர்துல் தாக்கூர் எப்படி இந்தியா டீமில் ப்ளே பண்ணுறாரோ ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல். அண்டர் ரேட்டட் பிளேயர். பேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோவாக தான் கிடைக்கும். பட் பேட்டிங் தான் அவங்க டீசெண்டாக ஆடுவாங்க அப்படிங்கிறத ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் 24, 35 எங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுன் தி ஆர்டர் ஒரு ரீசன் காண்டி கொஞ்சம் ரொட்டேஷனில் போகலாம். பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. விக்கெட் கீப்பர் மென்ஷன் ஆயிருக்காங்க. ஸோ க்ளவருக்குலாம் பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். பட் ரிச்சா கோஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போவும் இந்தியா டீமுக்கான ஒரு சேஃபான பிளேயராக வந்து இருக்காங்க. விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் மஸ்ட்டாக அவங்கள ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜேஸ்கர். ஸோ 20% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்ல ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட். ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம். இனிஷியல் ஸ்விங்கு இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். ஸோ ஸ்மிருதி மந்தானா ரிச்சா கோஸில் பார்த்திங்க அப்படின்னா ரிச்சா கோஸ் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இனிஷியல் ஸ்விங்கை மட்டுமே வச்சு துபாய் கிரவுண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸ்லோயர் ரன்ஸு கட்ரஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு பிச்சு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எரன் காசன். ஸோ 4% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் ப்ளே பண்ணலாம். ஆஃப் பிரேக் பவுலர் தான். ஸோ டாப்லேயே குவாலிட்டியான பிளேஸ் இருக்குது. ரீசன்காண்டி ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃப்ரான் ஜோன்ஸ் இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். பட் இனிஷியலாக நல்லா சின்ன பிளேஸ். ஸோ இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா டீமுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ ரைட் ஆம் ஆஃப் பிரேக், ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் போடக்கூடிய பவுலரு. ஸோ செகண்ட் பவுலிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரேராக ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இல்லை. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நல்லா ஆடி இருக்காங்க, பவுலிங்கும் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே இவங்களோட ஆவரேஜ் விக்கெட் ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட்டும் கீழே தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல செகண்ட் பவுலிங் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லியா தகுஹு பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் 10 மேட்ச் ஆடி 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. வென்யூவில் ப்ளே பண்ணல. ஃபஸ்ட் பவுலிங்கில் டெத்தில் போடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளே இப்போ இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் எப்படி ரேணுகா சிங் தாக்கூரோ அந்த மாதிரி நியூசிலாந்து டீமில் தகுஹு தான். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில். சுசி பேட்சை தீப்தி சர்மா பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அமேலியாக்கர், வஸ்திராக்கர், அருந்ததி ரெட்டி, தீப்தி சர்மா 3 பேரும் ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சோஃபி டெவேன், அருந்ததி ரெட்டி, தீப்தி சர்மா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ப்ரூக் ஹாலிடேக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அருந்ததி ரெட்டியோட நேம் 2 இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. 2 டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. தென் லாஸ்ட்டாக மேடி கிரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தீப்தி சர்மா 1 முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் நியூசிலாந்தோட பிளேயிங் லெவனில் ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா நான் சுசி பேட்ஸு, டெவைன், அமேலியாக்கர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேஸ்பருக்கு வந்து பிக் பண்ணிக்கிடுவேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தகுஹு. ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பிளேயர்ஸ் கிட்ட வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃப்ரான் ஜோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து நம்ம ட்ரை பண்ணி மொத்தமாக 7 பிளேயர்ஸ். இந்த ஃப்ரான் ஜோன்ஸு செகண்ட் பவுலிங் இம்பார்ட்டன்ஸு. கார்சனோட ரீசன்ட் ஃபார்மு நல்லா இருந்திருக்கு. ஸோ அதனால் கார்சன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபோக்கஸ்டாக தான் கொண்டு போகிறோம். என்ன தான் பேஸ் பவுலர்ஸ்க்கு பிச்சு நல்லா சப்போர்ட் இருந்தாலும் உமன்ஸ் கிரிக்கெட்டில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும்.
இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் டாப்பாக பிக் பண்ணியிருக்கக்கூடிய கேப்டன்ஸ் சாய்ஸில் ஃபஸ்ட்டு சோஃபி டெவின், ரெண்டாவது அமேலியா கர். ஸோ 2 பிளேயர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா அதிக பிளேயர்ஸ் வந்து கேப்டன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த 2 பிளேயர்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீக்கில் கேப்டன் கேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டீம் வந்து சேஃபு. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மாவுக்கு பேட்டிங் லவுந்தி ஆர்டர் தான் வரும். விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கலை, இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஹெட்டில் பெருசாக விக்கெட்ஸ் விழலை. பட் இந்த 2 பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்லேயும் ஆடி கொடுப்பாங்க, பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான ஷோ வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் அமேலியா கர் கேப்டன், சோஃபி டெவின் விசின்னு போடுறது ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்கி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய விசி கேப்டன்ஸ் சாய்ஸில் எடன் கார்சன். ஸோ ரிஸ்கியான பிக், ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ரேராக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விசி ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுசி பேட்ஸ். ஸோ சுசி பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்கில் ஒரு விசிகளுக்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா கோஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் மந்தனா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் பேட்ஸு, ஷஃபாலி வர்மா. ஆல்ரவுண்டர்ஸில் தீப்தி சர்மா, அமேலியா கர்ரு, சோஃபி டெவைன், பூஜா வஸ்ட்ராகர் அப்படிங்கிற மாதிரியும். பவுலிங்கில் ரேணுகா சிங் தாகூர், தஹூஹு, ராதா யாதவ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் சேஃப் தீப்தி, வைஸ் கேப்டன் சேஃப் அமேலியா கர் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸு, லோ பர்சன்டேஜ் பெஸ்ட்டு பிக்கு, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பிக்கு, ஸ்மால் லீக் டீம், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.